ஹலோ! இந்த மாதிரி ரெய்னி சீசன்ல சுட சுட பஜ்ஜி, போண்டா அந்த மாதிரி தான் சாப்பிடணும்னு இல்ல. கொஞ்சம் ஹெல்த்தியான டிஷ்ஷும் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ரெசிபிய தான் நான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ண எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நான் செய்ய போறது வந்து பனானா பிரெட். அத எப்படி செய்றோம்னு பார்த்துருவோம் வாங்க. இதுக்கு வந்து 3 பனானா எடுத்துக்கணும். இந்த பனானாவ பார்த்தீங்கனாலே தெரியுது. கிட்டத்தட்ட தூக்கி போடுற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ரொம்ப கனிஞ்சு போயிருக்கு. இந்த மாதிரி பனானா தான் இந்த ரெசிபி பண்றதுக்கு தேவ. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்லாம் இங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம இப்ப இத ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் சலிச்சு எடுத்துக்கணும். அதுக்கு 1 கப்பு ராகி மாவு, 1 கப்பு கோதுமை மாவு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட். இப்ப இதெல்லாம் நான் வந்து சலிச்சு எடுத்துட்டு வந்துக்கிறேன். இப்ப நான் இங்க ப்ரவுன் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒயிட் சுகரோ இல்ல பவுடர் சுகர் என்ன கிடைக்குதோ அத எடுத்துக்கோங்க. நான் இந்த ப்ரவுன் சுகர நல்லா பொடியாக்கி, அதையும் வந்து இந்த ட்ரை இன்கிரீடியன்ட்ஸோட சேர்த்துக்கிறேன். இப்ப இந்த சுகர் வந்து எல்லா இடத்துலயும் மிக்ஸ் ஆகணும். அதனால இந்த ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த ராகி மாவு, கோதுமை மாவோட இதையும் கலந்து எடுத்துக்கிறேன். இப்ப அவன வந்து 356 ஃபாரன்ஹீட்டுக்கு வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். இதுக்கு எப்படியும் ஒரு 10, 15 மினிட்ஸ் ஆகும். அதே மாதிரி ட்ரேவும் ரெடி பண்ணிக்கிறேன். பிரெட் பண்ற மாதிரியான ட்ரே தான் எடுத்திருக்கேன். இப்ப இதுல வந்து நான் பட்டர் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். பட்டர் ஷீட் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி 2 சைடும் அந்த சைஸுக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா, உள்ள ஃபிட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு பிளெண்டர் எடுத்துட்டு 1/2 கப் கொக்கோ பவுடர அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த பனானாவ வந்து அதோட தோல எடுத்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 கப் தயிரு. தயிரு ரொம்ப புளிச்சு இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு அரைச்சுட்டு வந்து எடுத்துக்கிறேன். இந்த அரைச்ச இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ்ல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்ப வெஜிடபிள் ஆயில் எடுத்திருந்தேன் இல்லையா? அதையும் இந்த மிக்ஸி ஜார்லயே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, அதையும் இது கூடயே சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த விஸ்க் வச்சு இதை வந்து கட்டி இல்லாம எல்லா பக்கமும் எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்ப 1/2 கப்பு பால வந்து இதுல ஆட் பண்ணிக்கிறேன். பால் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். ரொம்ப கோல்டா இருக்கக்கூடாது. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா, இப்படி எடுத்து ஊத்துனோம்னா, கீழ ஃப்ளோ ஆகணும். இந்த ஸ்டேஜ்ல இந்த மாவ வந்து ட்ரேல வந்து மாத்திக்கிறேன். இப்போ ஒரு பட்டர் நைஃப்ப வச்சு ஏர் பபிள்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி இத ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து வால்நட்ஸ். உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குதோ அத போட்டுக்கலாம். நான் இங்க வந்து வால்நட்ஸ் யூஸ் பண்றேன். ப்ரீ ஹீட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்ப 356க்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இந்த கேக் மிக்ஸ வந்து இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இது ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. உங்களோட அவன் அண்ட் பொறுத்து இதோட டைம் வந்து மாறும். நீங்க ஒரு 30 மினிட்ஸ் மினிமம் வச்சுட்டு இடையில ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்க்குறேன் குக் ஆயிடுச்சான்னு. இந்த மாதிரி ஒரு டூத் பிக்க வச்சு உள்ள வச்சு எடுத்து பார்த்தோம்னா, எதுவும் ஒட்டிட்டு வரக்கூடாது. அப்பன்னா கேக் குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது கம்ப்ளீட்டா கூல் டவுன் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கேக் நல்லா கூல் டவுன் ஆயிடுச்சு. உங்களுக்கு இத கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா, ராகி மாவு வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு, பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து குடுக்கலாம். இதுல இருக்க இன்கிரீடியன்ட்ஸும் ஹெல்த்தியான இன்கிரீடியன்ட்ஸ் தான். உங்க கிட்ட அவன் இல்லைன்னா, குக்கர்ல கூட இந்த கேக்க ட்ரை பண்ணலாம். நீங்களும் இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.